பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய வேத தியான பகுதிக்கு வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்திலிருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சாலமோன் ராஜா ஆலயத்தை கட்டி முடித்த பிறகு தேவன் அவருக்கு தரிசனமாகி தந்த பதிலாகும் இவ்வசனம். இது ஒரு தேசம் நெருக்கடியில் இருக்கும் போது அல்லது மக்கள் பாவத்தில் விழும்போது அவர்கள் மீண்டு வர தேவன் காட்டும் வழிகளாகும். ஆமென். தேவனுக்கு முன்பாக நாம் நம்மையே தாழ்த்தி பெருமையை விட்டு நாம் தேவனை சார்ந்திருப்பவர்கள் என்பதையும் தேவனிடம் மனதார வேண்டுதல் செய்து தேவனுடைய பிரசனத்தை வாஞ்சிப்பதை வசனம் குறிக்கிறது. உலக ஆசீர்வாதங்களை விட தேவனை முதன்மையாக தேட வேண்டும் என்று இவ்வசனம் வலியுறுத்துகிறது. பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி உண்மையான மனம் திரும்புதலோடு நாம் செய்த பாவங்களை விட்டுவிட்டு தவறான பாதையில் இருந்து சரியான பாதையாக்கு திரும்ப வேண்டும் என்று இவ்வசனம் நமக்கு கூறுகிறது. நாம் மேற்கண்ட நிபந்தனைகளை பூர்த்தி செய்யும் போது தேவன் நமக்கு 3 காரியங்களை செய்ய வாக்கு கொடுக்கிறார். முதலாவதாக தேவன் நம் விண்ணப்பத்துக்கு செவிசாய்கிறார். இரண்டாவதாக நம் மீறுதல்களையும் பாவங்களையும் மன்னிக்கிறார். மூன்றாவதாக நாம் வாழும் தேசத்தை அல்லது நாம் வாழும் வாழ்க்கையை மீண்டும் சீர்படுத்தி சுக வாழ்வையும் செழிப்பையும் அருள்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவருடன் கூட இருப்பதாக. ஆமென்.